நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். லே பப்ளு, லிசஞ்சாவா பாத்தியா? லிசஞ்சாவா என்னெல்லாம் சொல்ற அஸ்வின்? அத நீயே கண்டுபிடில பப்ளு. அஸ்வின் சும்மா இரு அஸ்வின். இப்ப மிஸ் வந்துட போறாங்க. குஷி ரோஜா நீங்க 2 பேரும் இந்த பக்கம் வந்து உட்காருங்க. மிஸ் நேத்து நம்மள மாத்தி உட்கார சொன்னாங்கல்ல. என்னல அஸ்வின், அஞ்சலி பேரையா மாத்தி போட்டு சொன்ன? ஆமா, அஞ்சலி பேரை மாத்தி போட்டா லிசஞ்சா தான் வருது. ஹோம்ஒர்க் எழுதிட்டியால விக்ரம்? இன்னைக்கு மிஸ் வந்து ஹோம்ஒர்க் நோட்டு கேட்பாங்க, என்ன பண்ண போறேனே தெரியல. நான் ஹோம்ஒர்க்கே எழுதல. மிஸ் ஏன் ஹோம்ஒர்க் எழுதலன்னு கேட்டா எனக்கு காய்ச்சல்னு நான் சொல்லிடுவேன் விக்ரம். என்னல விக்ரம், நீயும் பப்ளு ஹோம்ஒர்க் எழுதிட்டீங்களோ? இல்ல அஸ்வின், என்ன காரணம் சொல்லணும் தான் யோசிச்சுட்டே இருக்கும். லே அஸ்வின், விக்ரம், பப்ளு மிஸ் வர்றதுக்கு டைம் இருக்கு. இப்ப கூட எழுதுனா கூட எழுதிடலாம். சீக்கிரம் எழுதுங்களேன். இப்பெல்லாம் எழுத முடியாத அஞ்சலி. ஹோம்ஒர்க் எழுதாததுக்கு நாங்க காரணம்லாம் கண்டுபிடிச்சு வச்சிட்டோம். நீயாச்சும் ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சிட்ட அஸ்வின், நான் என்ன சொல்லனே தெரியல. லே பப்ளு, நீ என்ன காரணம் சொல்ல போறேன்னு சொல்லு. 3 பேரும் பிற ஒரே காரணத்தை சொல்லி மாட்டிக்க கூடாது. என்ன சொல்லலாம்? பேசாம ஊருக்கு போயிட்டேன்னு சொல்லிட வேண்டியதுதான். லே விக்ரம், நீங்களாச்சும் ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லிக்கிடலாம். நான் ஒரு காரணமும் சொல்ல முடியாது. இந்த அஞ்சலி இருக்காளே, அவன் மிஸ் கிட்ட போட்டு கொடுத்துருவா. அஞ்சலிலாம் அப்படி சொல்ல மாட்டா பப்ளு. நீ நாளையில இருந்து ஹோம்ஒர்க் கரெக்டா எழுதிட்டு வந்துரு. நிறைய பேர் எழுதல, அதனால மிஸ் கிட்ட ஹோம்ஒர்க்கை பத்தி நம்ம ஞாபகப்படுத்தவே வேண்டாம். அச்சோ, என்னோட ஹோம்ஒர்க் நோட்டை காணும். எங்க வச்சேன்னு தெரியலையே. நான் நேத்தும் எழுதவே இல்லை. ப்ராஜெக்ட் பண்ணிட்டு ஹோம்ஒர்க் எழுதாம விட்டுட்டேன். கிளாஸ்ல தான் வச்சிருந்தேன். ஆனா வீட்டில் போய் நான் ஹோம்ஒர்க் நோட்டை எடுக்கவே இல்லை. இங்க தான் இருக்கும் அபி, பதட்டப்படாத. நல்லா தேடு, கிடைக்கும். பேக்கை நல்லா செக் பண்ணு. என்னது, அபியும் ஹோம்ஒர்க் எழுதலையா? அபி, உன் நோட்டை எங்க வச்ச? நல்லா தேடி பாரு. லே விக்ரம் பப்ளு, நம்ம லிஸ்ட்ல அபியும் வந்துட்டா. என்ன சொல்ற அபி, நோட்டை காணுமா? நல்லா தேடி பாரு. ஒருவேளை வீட்டுல மறந்து வச்சுட்டியான்னு நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. கண்டிப்பா நீ வீட்டுல தான் வச்சிருப்ப. லே விக்ரம், மிஸ் வந்துட்டாங்க. குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங். நாளையில இருந்து மிட் டர்ம் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? எஸ் மிஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மிட் டர்ம் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்க தான் லீடராக போடுவேன். மார்க் குறைஞ்சாலோ இல்லை ஃபெயில் ஆனாலோ பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வரணும். இன்னையிலேருந்து நயன்தாரா மிஸ் தான் உங்களுக்கு இங்கிலீஷ் கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ இங்கிலீஷ் போர்ஷன் எல்லாமே நம்ம முடிச்சாச்சு. ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க. எஸ் மிஸ். சரி, ஹோம்ஒர்க் நோட்டெல்லாம் ஒவ்வொருத்தராக கொண்டு வந்து வைங்க. எல்லாரும் ஹோம்ஒர்க்லாம் எழுதி முடிச்சாச்சா? எழுதாதவங்க கண்டிப்பாக இருப்பீங்களே. ஹோம்ஒர்க் எழுதாதவங்க எழுந்திரிங்க. லே எந்திரல விக்ரம். ஹோம்ஒர்க் எழுதாம இத்தனை பேர் இருக்கீங்களா? நல்லா சோத்து மூட்டையை கட்டிட்டு வந்துட வேண்டியது. ஹோம்ஒர்க் எழுதுறது கிடையாது, படிக்க சொன்னா படிக்கிறது கிடையாது. உங்களுக்கு எல்லாம் நல்ல பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் சரிப்பட்டு வருவீங்க. அபி, உனக்கு என்னாச்சு? சாரி மிஸ், என்னோட ஹோம்ஒர்க் நோட்டை நேத்திலிருந்து காணும் மிஸ். நோட்டை எங்க வச்ச? படிக்கிற நோட்டை பத்திரமா வச்சுக்கணும் கூட தெரியாதா? விக்ரம், நீ ஏன் ஹோம்ஒர்க் எழுதல? மிஸ், எங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நாங்க நேத்தே ஊருக்கு போயிட்டோம் மிஸ். பப்ளு, மிஸ் ஹோம்ஒர்க் எழுதிட்டேன் மிஸ். நோட்டை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன் மிஸ். அஸ்வின், மிஸ், எனக்கு நேத்து காய்ச்சல் மிஸ், அதனால எழுத முடியல மிஸ். வேதா, மிஸ் எங்க ஊர்ல நேத்து பொங்கல் மிஸ், அதான் எழுதல மிஸ். சாரி மிஸ், இனிமே கரெக்டா எழுதிட்டு வந்துடுறேன் மிஸ். ஹோம்ஒர்க் எழுதாதவங்களாம் என் கிளாஸ் முடிகிற வரைக்கும் வெளியே போய் மூட்டு போடுங்க. எப்பவும் போல தப்பிச்சிடலான்னு பார்த்தா இன்னைக்கு நல்லா மாட்டிக்கிட்டோம். நோட்டு எங்க போச்சுன்னு தெரியல. இந்த மீனாவும் நம்ம கூட தான் நேற்று விளையாடிட்டு இருந்தா. எப்போ ஹோம்ஒர்க் எழுதுனானே தெரியல. இதுக்கு முன்னாடி ஹோம்ஒர்க் எழுதலைன்னா ஒத்த அடியோட விட்டுருவாங்க. லே பாப்ளோ, இப்பவே முட்டெல்லாம் வலிக்குது. பேசாம ஹோம்ஒர்க்கே எழுதிருக்கலாம் போல. நோட்டு தான் எங்க போச்சுன்னே தெரியல. இல்லைன்னா கண்டிப்பா நான் எழுதிட்டு வந்திருப்பேன். எனக்கு அழுகையா வருது.
அழாத அபி, கிளாஸ் ரூம்ல இருக்கும், இல்லைன்னா உங்க வீட்டில் தான் இருக்கும். ஆமா அபி, நல்லா தேடி பார்ப்போம் மிஸ் போனதுக்கு அப்புறம். நீ வருத்தப்படாத. அப்பா, முட்டெல்லாம் வலிக்குது. நாளைக்கு கண்டிப்பா ஹோம்ஒர்க் எழுதிட்டு வந்துடணும். லே விக்ரம், இனிமே இந்த மாதிரி நம்ம பனிஷ்மெண்ட்டே வாங்கக்கூடாது. அதனால ஹோம்ஒர்க்லாம் எழுதிட்டு வந்துடணும், சரியா? பேசாம இருக்கீங்களா? ஹோம்ஒர்க் எழுத சொன்னா எழுதுறது கிடையாது, இதுல பேச்சு வேண்டியிருக்கோ? வந்தேன்னா என்ன பண்ணுவேனே தெரியாது. அமைதியா இருங்க. ஹேமா ஹேமா, அபியோட நோட்டை நான் தாண்டி எடுத்து வச்சிருக்கேன். என்ன நீ எடுத்து வச்சிருக்கியா? என்ன சொல்லுத? அன்னைக்கு அந்த அபி நம்ம பேர் எழுதி மிஸ்ஸுக்கிட்ட மாட்டி விட்டு அடி வாங்க வச்சால, அதனால தான் இப்படி பண்ண. இப்போ மிஸ் எல்லார் பேக்கையும் செக் பண்ணா நீ மாட்டிக்குவ. பயமா இருக்கு ஹேமா. சரி சரி விடு, இனிமே எது பண்ணாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லு.